என் நெஞ்சில் குடியிருக்கும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மிக 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 முக்கியமான எங்க மச்சான் தட்டி இருந்தேன் ரூம் நீ திறக்கவே இல்லடா. ஆமாண்டா ரூம் இங்க வந்திருக்க. கொஞ்சம் போர் அடிச்சுச்சா அதான் வந்து பேசாம உட்காந்துட்டேன் பெல்கனில. அப்புறம் இது கனிஷ்டாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அப்படியா? சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறதுக்கு நான் கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இது கிஃப்ட்லாம் வாங்கிட்டு தானே? நான் வாங்கி வச்சிருக்கேன்டா. ஓகே பண்ணிடுவோம், சிறப்பாக பண்ணிடுவோம். நான் போயிட்டு கால் எடுக்கிறேன், பண்ணியவா? ஓகே ஓகேவா? சிவானா, சிவானா, எழுந்திரிங்க அண்ணா, எழுந்திரிங்க. நான் வேணும்னே இது பண்ணல, ஏதோ பதட்டத்துல. அண்ணா, அண்ணா, என்ன பண்றது? ஹலோ, ஒன்றும் இல்லைல்ல. ஓகே, ஹாஸ்பிட்டல்லையா? சரி, நான் அதை பற்றி அப்புறம் நான் பேசுகிறேன்னே. எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை ஒன்று இருக்கு, நான் அப்புறம் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். ஹேப்பி பர்த்டே தங்கச்சி. ஓகே தங்கச்சி, பர்த்டே பார்ட்டி எதுவும் இல்லையா? அதெல்லாம் இல்லைண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த டென்ஷனில் கொஞ்சம். அப்படியா? சிவா வந்தானே எங்க? சிவானா இங்க வரலையா? நான் அவரை பார்க்கவே இல்லையே. சிவா வரலையா? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? என்ன தெரியும்? சிவானா இங்க வரல. என்ன தெரியுமா? எல்லாம் பார்த்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டா? ஹாப்பி பர்த்டே. அண்ணா, இந்த வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்கண்ணா, என் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். ப்ளீஸ் அண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேண்ணா. ப்ளீஸ் அண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் தரேன். ப்ளீஸ் இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் அண்ணா. ஒரு டீல் இருக்கு. எனக்கு 20 லட்சம் காசு தாங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இதை நமக்குள்ளே முடிச்சுப்போம். 20 லட்சமா? 20 லட்சம் தான். மேட்டர் ஓவர். அண்ணா, என்னால 20 லட்சம் முடியாதுண்ணா. ப்ளீஸ் அண்ணா, இதை யாருக்கிட்டே சொல்லு. நான் உங்க தங்கச்சி மாதிரி தானே. ப்ளீஸ் அண்ணா, அதை விட கம்மியா நான் தரேண்ணா. ஒரு 5 லட்சம் என்ன ரெடி பண்றேண்ணா. இது சரி வராது, நான் வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன். 20 லட்சமா? உங்களுக்கு 20 லட்சம் நான் கொடுக்கணுமா, இல்ல சிவா நான் வந்து கொடுத்தா வாங்கிப்பீங்களா? சிவாவா? சிவானா, வாங்க வெளியே. ஏய், நீ இன்னும் சாகல? எப்படிடா? இப்ப தெரியுதா அவனை பத்தி? நான் சொன்னதுக்கு யாருமே நம்பல. காசுக்காக என்ன வேணாலும் செய்வான்னு அன்னைக்கே சொன்னேன், யாருமே நம்பல என்னைய பத்தி. ஆமா சிவானா, நீங்க சொன்னப்ப நான் நம்பல. ஒருத்தவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை இவ்வளவு ஸ்பாயில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இவர் அவ்வளோ நம்பி நேற்று உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணேன். ஆனா எனக்கு அதுக்கான பலன் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நானே அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனி நான் நம்ப தயாரா இல்லை.
தம்பி ஒரு சுயரூபத்தை காட்டுறதுக்கு நாங்க போட்ட டிராமா தான் இது. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவா? சிவா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னே நான் முடிஞ்சிருக்கு தானே, 4ஆம் தேதி இருக்கு, பாட்டி தானே? ரெடிப்பானா அப்புறம் டிவிக்கே வந்தா பாட்டி இங்கே தான் சொல்லியிருக்கீங்க பாட்டி தரேன்னு சொல்லி. நீங்களும் உங்கள் நண்பனும் எங்க தீவிர ரசிகை அன்பன் நான் காரணம். அவனை பத்தி பேசாத. அவனே ஒரு கல்லூரி மங்கன். சல்லிக்காக என்ன வேணாலும் செய்வான். சிவா, அவர் இல்லாத நேரம் அவரை பத்தி பேசுறது தவறு. நீங்க சொல்றது உண்மைதான் உதயன். ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பத்தி கேட்கறது பேலத்தான். பாட்டி வந்தா அவரை சேர்த்து நம்ம கொண்டாடுவோம். எஸ்கேப் ஆக பரவாயில்ல, காசை வாங்கிடுவோம். ஆமா, ஒருத்தர் எங்கன்னு கேட்டதுக்கு ஏன் அவர் சரியில்லைன்னு அவரை பத்தி அபாண்டமா பேசுறீங்க? அவரை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் அவரை பத்தி நீங்க பணப்பேயி அந்த மாதிரிலாம் கல்லூரி மங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே? உங்க எல்லாருக்கும் அவனை பத்தி தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்டா அவன் என்னோட சின்ன காலத்துல இருந்தே இருந்திருக்கான். அவன் சல்லிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்றேன். சிவண்ணா சின்ன காலத்துல இருந்து பழகி இருக்கலாம், பட் அவங்க கேரக்டரை நீங்க அப்படி ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஓகே, அவர் அப்படின்றத நிரூபிக்க அவங்க கிட்ட என்ன சாட்சி இருக்கு? எப்படி உங்களால நிரூபிக்க முடியும்? உங்க யாருக்கும் அவனை பத்தி தெரியாது, சரியா? நாளைக்கு உங்களோட பேர்டே தானே, நான் அதுக்கு டிராமா ஒன்று பிளான் பண்ணி செய்கிறேன். அவன் யாருன்னு நிரூபிச்சு காட்டுறேன். சரி, நாளைக்கு நீங்க நிரூபிங்க. அவரோட சுயரூபம் வெளியில வருதா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுல நாங்க சொன்னதுதான் உண்மைன்னு நாளைக்கு உங்களுக்கு புரிய வரும். சிவானா இப்பதான் வந்தீங்களா? ஆமா தங்கச்சி, இப்பதான் வந்தேன். எனக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கு தானே, சரியா? நீங்க சொன்ன பிளான் எல்லாம் ஓகே அண்ணா, நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிட்டேன். ஆல்ரெடி குங்குமம் கரைச்சி ரெடியா இருக்கு. நம்ம பிளான் இப்போ பண்ண வேண்டியதான். சரி, இப்போ வந்து கதவை திறப்பான், சரியா? நான் படுத்துக்கிறேன், நீங்க ஒரு டிராமா ஒன்று கொடுத்துருங்க சத்தம் போட்டு. ஓகேண்ணா, பர்ஃபெக்ட். சிவானா சிவானா அன்பனா என்ன நினைச்சீங்க? சிவானா செத்துட்டாருண்ணா. சிவானா சாகல. உங்களோட சுயரூபத்தை காட்டுறதுக்காக சிவானா மேக் பண்ண ஒரு டிராமா தான் இது. ஆனா இதுல ஒரு விஷயம், அத்தனை பேரு இங்க உட்காந்து இருந்த அத்தனை பேரும் உங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி பேசணும். ஏன்னா அன்பனா அந்த மாதிரி கேரக்டர் இல்லைன்னா. ஆனா ஒரு நொடியில நீங்க எல்லாத்தையுமே உழைச்சிட்டீங்க. இன்னைக்கு உங்களோட சுயரூபம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.